இந்த வீடியோவில் நம்ம டிரைவிங் ஃபோர்ஸ், நம்மை இயக்கக்கூடிய விசைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோங்க. பொதுவாக டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் இது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம இயக்கக்கூடிய உள்ளார்ந்த விசைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பாதகமான சூழலில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் வெறி வருங்களா, அந்த பாதகமான சூழலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதுன்னு கூட சொல்லலாம். பட்டு இந்த இயக்கு விசை டிரைவிங் ஃபோர்ஸுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டில், தொழில் ரீதியான மேம்பாட்டில் மிகப்பெரிய பங்கை வகுக்குது. இப்போ டிரைவிங் ஃபோர்ஸ்னால் என்ன, இயக்கு விசைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த ஆற்றல், நம்ம ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஒரு விஷயத்தை முன்னையே திங்க் பண்ணி அதை எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை சிம்பிளாக என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இயக்கு விசை என்னென்ன விஷயங்களை நமக்கு தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு காமன் லாங்குவேஜ், அதாவது இவர் இப்படி தான், அவர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி ஆர் பிராண்டிங் வர்றதுக்கு மிகப்பெரிய விஷயத்தை இது செய்யுது. அதுக்கு அடுத்தது கொஹரன்ஸ் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய காரணிகள், உள்ளார்ந்த காரணிகள், உளவியல் காரணிகள், நம்மளுடைய மனம், நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன திங்க் பண்ணுறோம், எப்படி செயல்படுறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம கோஹரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் நமக்குள்ளேயே இருந்து தான் இது வேலை செய்யும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி. எஸ்னா எஸ், நோனா நோ. அங்கே பார்த்திங்கன்னா அதா இதா, அதில் பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி டெசிஷன் எடுக்கமா, கிடையாது. நோ, எஸ்னா எஸ், நோனா நோ. அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியை நமக்குள்ள கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த டிரைவிங் ஃபோர்ஸ். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்டிவ்னஸ். அதாவது ஒரு மந்தையில் ஒரு ஆடாக இல்லாமல், நம்ம கூட்டத்தில் ஒரு ஆளாக இல்லாமல், ஒரு தனித்து நம்மளை காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த டிரைவிங் ஃபோர்ஸு நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா மானிட்டரிங். நம்மை தொடர்ந்து நம்மளுடைய பேச்சுக்களை, சிந்தனையை, செயல்பாடுகளை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிவிட்டு, இதை இப்படி செய், இதை அப்படி செய் அப்படின்ற மாதிரி நமக்கு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய சுகங்களை நினைக்காம ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எப்படி உயரத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய வேலையும் இந்த இது செய்யுது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை தூண்டிக்கொண்டே இருக்கும், நம்மளை ஒரு கனவுகள் மாதிரி கொண்டே இருக்கும், இதை செயல்பட்டு கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா போல்டாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவதற்கோ செய்வதற்கோ அந்த மாதிரியான ஒரு போல்ட்னஸை கொடுக்கக்கூடிய இதுதான் இது டிரைவிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இது எப்படியெல்லாம் நமக்குள்ளே வருது, என்னென்ன மாதிரி நம்ம தொழில் ரீதியாக நம்மளை மேலே கொண்டு போகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு 8 விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா அஃப்லியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அஃப்லியேஷன்னா எல்லா மக்களோட மக்களாக கலந்து இருப்பாங்க, சீக்கிரமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வாங்கிக்குவாங்க. இவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். இப்போ இதை உதாரணமாக நான் சொல்லணும்னு நினச்சா, கடையம்பட்டி பிளாக்கு, சேலம் மாவட்டம், அங்கே பார்த்திங்கன்னா குறவன்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய சைமன் யுவராஜ் அவர் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பீப்புளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம் அவர்கிட்ட ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ அவர் ஒரு ஒர்க்கை செய்யணும், ஒரு வாலண்டரி ப்ரோக்ராம் பண்ணணும், ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் நிற்கிறாங்க. அது ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, கம்யூனிட்டி பீப்புளும் வர்றாங்க, வெளி மக்களும் அவரோட சேர்ந்து இணைஞ்சு செயல்படுற மாதிரி இருக்குது. இதை தான் நம்ம அஃப்லியேஷன். அப்போ அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அஃப்லியேஷன் பிறரை தன்னுடன் இணைத்து கொள்ளக்கூடிய அந்த திறமை இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பிராண்டிங் ஆகிட்டு இருக்கு. அவர் தொழில் முறையாக நிறைய வளர்ச்சிகளை கண்டுகிட்டு இருக்கிறார். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா அட்டானமி அப்படின்னா நம்மளுடைய சாய்ஸு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பள்ளி மேம்பாட்டுக்கோ அல்லது ஊர் மேம்பாட்டுக்கோ செய்கிறது. உதாரணமாக இப்போ இந்த சைக்கிள், இது மிதிவண்டி பள்ளி
அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது வந்து கோவிட்-19 காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி ஒன்றியம் ஜம்பூத்துமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் கலைச்செல்வன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதிவண்டி பள்ளியை உருவாக்கினார். அந்த கோவிட்-19 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளாக சென்று இந்த சைக்கிள் மிதிவண்டி பள்ளி வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கற்றலை கொடுத்து கொண்டு இருந்தது. அவர் என்ன, இதெல்லாம் அவருடைய ஓன் சாய்ஸ், அட்டானமி எடுத்து வந்து செய்யக்கூடியது. யாருமே இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஜம்பூத்து மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு தண்ணி வந்து ஒரு தொட்டி, கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்கும். அதில் தான் தண்ணி இருக்கும். அது வந்து தாங்கள் வந்து வீடுகளுக்கு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து மாடுகளுக்கு ஆடுகளுக்கு பயன்படுத்துகிறதா அந்த தண்ணி கொண்டு போய் வீடுகளுக்கு கொண்டு போயிட்டுருவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ராசிபுரம் ரோட்டரி கிளப்போட இணைஞ்சு அந்த பள்ளிக்கு ஒரு தண்ணீர் தொட்டியை வந்து கட்டுறாரு. மோட்டர்லாம் பம்பிங் பண்ணி அந்த தொட்டிக்கு வர்ற மாதிரி ரெடி பண்ணுறாரு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு மட்டும் இல்லை அந்த தண்ணீர் தொட்டி, அந்த ஊர் மக்களுக்கே வந்து தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு பணியும் இவர் வந்து கலைச்செல்வன் அவர்கள் வந்து செய்கிறாரு. ஸோ அவருக்குள்ளே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டானமி அப்படிங்கிற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறாரு. ஸோ அட்டானமி அப்படிங்கிறது வந்து ஓன் சாய்ஸ், அவ்வளோதான். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டி. சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி ஒன்றியம் தாசநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணிபுரியக்கூடிய பாக்கியலட்சுமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து க்ரியேட்டிவிட்டி இருக்கிறதுனால, அந்த ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் கேம்ஸ் லெபார்ட்டரி வச்சுருக்குறாங்க ப்ரைமரி ஸ்கூலில். பாரம்பரிய விளையாட்டுகளை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அது வந்து டீச்சிங்க்கும் லேர்னிங்க்கும் கொண்டுட்டு வர மாதிரி இணைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் எதுனா க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்டைஸ், அதாவது வல்லுநத்துவம் பெறுதல். இப்போ சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியம் வேடப்பட்டி பள்ளியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இருக்கக்கூடிய இளவரசன் சார் வந்து அவங்க வந்து அந்த ஐசிடியில் வந்து நேஷ்னல் ஐசிடி அவார்டி. அதே மாதிரி நம்ம மாவட்டத்தில் இப்போ சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கராஜா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பாறைப்பட்டி நடுநிலை பள்ளியினுடைய ஆசிரியர் தங்கராஜா அவர்களும் நேஷ்னல் ஐசிடி அவார்டி. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஆகட்டும் அல்லது வந்து சாஃப்ட்வேரை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதாகவும் டீச்சிங் ஆகட்டும், அந்த அளவுக்கு வந்து கரண்ட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கோ அதை எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகம் சாரும் வந்து ஒரு கரண்ட்டில் வந்து என்ன இது இருக்கோ தொழில்நுட்பம் கம்ப்ளீட்டாக அதை வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க இளவரசன் சாரும் ஆறுமுகம் சாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைக்ரோசாஃப்டோட அந்த மேலே இருக்கக்கூடிய மேல் தட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ், மாஸ்டர் ட்ரெயினர்ஸ் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு மற்ற டீச்சர்ஸுக்கும் வந்து இந்த தொழில்நுட்பங்களை வந்து பரப்பிக்கொண்டே 2 பேரும் வர்றாங்க. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நம்ம வந்து மற்றவர்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே இழுத்துக்கிறது. அவங்க ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து பெரிய அளவில் க்ரியேட் பண்ணுவாங்க. சேலம் மாவட்டத்தில் வந்து முன்னாள் வந்து தலைமை ஆசிரியர் காட்டுக்கோட்டையில் ராஜேந்திரன் அவர்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸு பர்சனாலிட்டி. தன்னுடைய பவரை வந்து முறையாக வந்து அதை செலுத்தி இது பண்ணுவாங்க. அந்த காட்டுக்கோட்டை பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு 60 அடிக்கு கொடிக்கம்பம். அது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை அவருடைய பவரை பயன்படுத்தி ரிட்டையர்ட் ஆன இராணுவம் மக்கள் வந்து அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ள மூலிகை தோட்டம், திருவள்ளுவர் சிலை, இது அதே மாதிரி கம்யூனிட்டி ஃபுல்லாக உள்ள வந்து அந்த பள்ளிக்கு உதவிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவரை தென் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த பள்ளியை வந்து மேலே கொண்டு போய் இருக்கிறாருங்க. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ். இப்போ சேலம் மாவட்டத்தில் வந்து பனமரத்துப்பட்டி ஒன்றியம் குரால்நத்தம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய தெய்வநாயகம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கையெழுத்து முதல் கொண்டு நிறைய விஷயங்களை வந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய காசையும் உள்ளே போட்டுட்ருக்காரு. தென் யாருனாச்சும் ஃபிலாந்த்ராபிஸ்ட்டு யாருனாச்சும் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பை பிடிச்சி குழந்தைங்களுக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. அது என்ன பண்ணுவார்னா அதை வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ மற்ற விஷயங்கள்லையோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா மற்றவர்களுக்கும் வந்து இவர் மாதிரி நம்மளும்
இதை செஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் விஷயங்களை செய்ய செய்ய அந்த ஸ்டேட்டஸும் அவருடைய இது வந்து கூடிக்கிட்டே போகுது. மற்றவர்கள் ஒரு வாழ்த்துறது அவருக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ அவருக்குள்ளே இயக்கக்கூடிய பவர் வந்து பார்த்திங்கன்னா அது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி, பாதுகாப்பு. ஒரு சில பேர் வந்து ஒரு பாதுகாப்போட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை செஞ்சால் இது கரெக்டாக வந்து போகும். அது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அத்தியப்பம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சுஜாதா அவர்கள் அந்த ஊரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மைக்ரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லாம் போயிடுறாங்க. அது போனால் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வயதானவர்கள் அவங்க தாத்தா பாட்டி, குழந்தைங்களுடைய தாத்தா பாட்டிலாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் விட்டுட்டு போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன் அவங்கக்கிட்ட சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி குழந்தைங்கள ரீட்டைன் பண்ணுறாங்க, பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. இப்போ அந்த 2 குழந்தை 3 குழந்தை இருக்குது அப்படின்னா, பெரிய குழந்தைங்கள் வந்து ஒன்று சமைக்கும் அவங்க தாத்தா பாட்டியோட சேர்ந்து, இன்னும் 2 குழந்தைகள் தண்ணி எடுத்து வரும், வீடு சுத்தம் பண்ணும் காலையில். இது எல்லாமே இவங்க மேனேஜ் பண்ணுறது, இவங்களுடைய அந்த குழந்தைங்களுக்கு கைட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் வந்து அக்கௌண்ட்டு, அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட பேசி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் என்ன மளிகை சாமான்கள் வேணுமாலும் வாங்கிக்கலாம். ஒரு 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ அந்த மக்கள் வரும்பொழுது இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதற்கடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எதுனாச்சும் உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுறதுன்னா, ஒரு டாக்டர்கிட்ட பேசி அந்த குழந்தைங்கிட்ட இருந்து எதுனாச்சும் வந்து உடல்நல குறைவு அப்படின்னு வந்தால் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணால் அந்த டாக்டர் வந்து போய் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களை ரீட்டைன் பண்ணி இங்கே வைக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வர்ற மாதிரி இருந்ததுனால அது மிகப்பெரிய அளவில் அந்த பள்ளி வந்து அந்த ரீட்டைன் ஆகிக்கிட்டே இருந்தது, அந்த செயற்கை ரிட்டன்ஷன் ஆகிக்கிட்டே இருந்ததுங்க. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் வேணும், சர்ச் ஃபார் த மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான். நாமக்கல் மாவட்டத்தில் வளையப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியம் அவர்கள் இவரை சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வாழ்க்கைங்கிறது டேக் ஆஃப், ஒரு ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகிறதும் லேண்ட் ஆன் ஆகிறதும் வந்து நம்ம கையில் இல்லை, அது பைலட் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சாப்பிடலாம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், பேப்பர் வாசிக்கலாம், மேகசின் பார்க்கலாம், மியூசிக் கேட்கலாம், அடுத்தவர்கிட்ட பேசலாம், தூங்கலாம், எதை வேணுமாலும் செய்யலாம். ஆனால் அந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் கிடையாது. இந்த இடைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த வாழ்க்கையை வந்து ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் காணணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அந்த வளையப்பட்டி பள்ளிக்கு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாலுமே ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் குறைவாக தான் இருக்கும். அவ்வளோ மரங்கள், மியாவாக்கி ஃபாரஸ்ட்டு, திருவள்ளுவர் சிலை, பாரதியார் சிலை. நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி லேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உலக தரத்துக்கு இருக்கும். ஒவ்வொரு டேபிள்லேயும் வந்து அத்தனை கெமிக்கலும் உள்ளே இருக்கிற மாதிரி செட்டப்பு, அதே மாதிரி அட்டல் டிங்கரிங் லேபு, இது எல்லாமே பக்கா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் அப்ளையன்ஸை வந்து சரி பண்ணுறக்கூடிய ஒரு வொகேஷ்னல் கோர்ஸும் இருக்குது. பிரம்மாண்டமாக அந்த பள்ளி வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அந்த தலைமை ஆசிரியராக 11 வருஷம் அங்கே இருந்திருக்கிறாரு. அதற்கு ஒரு அர்த்தத்தை அவர் வந்து உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு. அப்போ சர்ச் ஃபார் த மீனிங் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இன்சென்டிவ். நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் ஒன்றியம் காவேட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் வந்து ஹெச்எம் வந்து கைல்வெளி மேடம். அவங்க ரூம்குள்ளே போனோம்னா ஒரு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸுக்கு உட்காரதுக்கு சோஃபா, முன்னால் டீபாய், ஒரு சூப்பராக இருக்கும். அந்த உள்ளே போகும்போதே நமக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு மெஜஸ்டிக்கான லுக்கை வந்து அந்த பள்ளி வந்து தரும். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய மரங்கள் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 விஷயமும் நம்மை வந்து உள்ளே இருந்து இயக்கக்கூடிய இயக்கு விசைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த இந்த 8 விசையில் ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய அந்த டீச்சிங்கோ அல்லது வந்து என்ன நம்ம வந்து ப்ரொஃபஷனில் இருக்கோமோ, ஜாபில் இருக்கிறோமோ, அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து சரியாக பண்ணுறதுக்கான இந்த விசைகள் நமக்கு வந்து உதவும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.